சமோசா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதில் வந்து நிறையா மினி சமோசா வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஃப்ளவர் பட் சமோசா ரெசிபி. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே டைம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஓமம் வந்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பெல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரகம், ஓமம், கருப்பெல்லு இதெல்லாம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். செமி சாலிட் டோவா ரெடி பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்பவும் சாஃப்டா இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்டா கொஞ்சமா எண்ணெய் மேல அப்ளை பண்ணிட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 7 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையுமே ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆனால் சாஃப்டா இருக்கணும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நீங்க பூரிக்கு எப்படி மாவு தேய்ப்பீங்களோ அதே மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரியே இன்னொரு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அது மேலே இந்த மாதிரி வச்சு சீல் பண்ணிக்கோங்க. சுத்தி கையில லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு சுத்தி நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சே நல்லா தேய்ச்சிக்கலாம். அப்பனா உள்ளுக்கு ஸ்டஃபிங் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். 2 எட்ஜஸும் இந்த மாதிரி வந்து ஒன் சைடா வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருக்க எட்ஜஸை இந்த மாதிரி பேக்வேர்டில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ஒரு ஃப்ளவர் பட் மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஃப்ளவர் பட் சமோசா. இப்போ இதிலே வந்து உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா மேலே தூவிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டஃபிங் செய்யும் போது அதிலே வந்து ஆட் பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும். ஆனால் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா பபிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் நல்லா கம்மியாயிரும். உங்களுக்கு சமோசா சாஃப்டாக வேணும்னா நீங்கள் கோல்டன் கலரில் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சமோசா ரெடி ஆயிருச்சு. இது எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ளவர் சமோசா ரெடி ஆயிரும்.